എട്ടാമത് ശ്ലോകം. ദ്വിപരാർദ്ധ അവസാനെ യഹ പ്രളയഃ ബ്രഹ്മണഃ തു തേ താവത് അധ്യാസതേ ലോകം പരസ്യ പരചിന്തകാഃ ദ്വിപരാർദ്ധാവസാനേയ പ്രളയോ ബ്രഹ്മണസ്തു തേ താവദധ്യാസതേ ലോകം പരസ്യ പരചിന്തകാഃ. பிரம்மாவை உபாசிக்கிற பக்தர்கள் பிரம்மாவோட அந்த பிரளயம் வரைக்கும் பிரம்மலோகத்துல வசிக்கிறா. பிரம்ம பிரளயம் வரத்த பிரம்மாவுக்கும் நாசம் உண்டாகிறது. த்விபரார்த்த அவசானே பிரம்ம ஆயுள் அப்படிங்கிறது 2 പരാർദ്ധങ്ങളാക്കും. 50 വർഷം அப்படிங்கிறது ഒരു പരാർദ്ധം. 2 പരാർദ്ധം அப்படின்னா 100 வருஷங்கள். பிரம்மாவோடு 100 வருஷங்கள். அந்த 100 வருஷத்தோடு கடைசியில 2 பரார்த்தம் சேர்ந்த 100வது வயசோடு கடைசியில அப்படியாக்குமானா பிரம்மாவோடு ஆயுள் முடியற நேரம் 1000 சதுர்யுகங்கள். பிரம்மாவுக்கு ஒரு பகல். இந்த கால்குலேஷன் எல்லாம் നമ്മൾ ഓൾറെഡി பார்த்ததாக்கும். பிரம்மாவோடு ஓரோ பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்களாக்கும். அதே மாதிரியே 1000 சதுர்யுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ராத்திரி. பிரம்மாவோடு பகலை சொல்ற பேராக்கும் கல்பம். பிரம்மாவோடு ராத்திரிகளை சொல்ற பேராக்கும் நைமித்திக பிரளயம். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட் ஆயிட்டு பார்க்கலாம். பிரம்மாவோடு ஓரோ பகலிலையும் 14 மனுக்கள் பிரபஞ்ச பரிபாலனம் செய்வா. மனுக்களோடு பதவியோடு காலம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்களாக்கும். சதுர்யுகம் அப்படின்னு சொன்னாலும் மகாயுகம் அப்படின்னு சொன்னாலும் அர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். கிருத திரேதா துவாபர கலியுகங்கள் ചേർന്നതാക്കും ഒരു ചതുർയുഗം. அப்படி 72 ചതുർയുഗങ്ങളാക്കും ഒരു മനുവോട് പ്രപഞ്ച പരിപാലന കാലം. 71 சொல்லிக்கலாம், 72 சொல்லலாம். அதென்ன அப்படி அப்படின்னு பார்த்தானாக்கா பிரம்மாவோடு ஒரு பகல் கல்பம் அப்படிங்கிறது சிருஷ்டி நடத்துற சமயம் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமே. 1000 சதுர்யுகங்களில 14 மனுக்களாக்குமே பரிபாலனம் பண்றா. அப்ப அவளோடு அந்த பரிபாலன காலகட்டத்தை நம்ம மன்வந்தரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரம்மாவோடு ஒரு கல்பம் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகம். அதுல 14 மனுக்களாக்கும் அவளோட டியூட்டிய பண்ணறா. அப்போ 1000 டிவைடட் பை 14 அப்படின்னு பார்த்தானாக்கா 1000 சதுர்யுகங்கள் அப்படிங்கிறது 14 மனுக்கள் அந்த சதுர்யுகத்துல டியூட்டி பண்ணறா. அப்படின்னாக்கா 1000 டிவைடட் பை 14 71.43 அப்படின்னு கிடைக்கும். அத 71 அப்படின்னு எடுத்துக்கலாம், 72 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கல்பத்தோடு டியூரேஷன் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்கள். ஒரு கல்பத்துல 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா. அதுல ஒரு மனுவோடு மன்வந்தர காலகட்டம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்கள். 72 சதுர்யுகங்கள் அப்படின்னாக்கா மனுஷ வருஷம் எത്രയാக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இருந்தாலும் அதை மறுபடியும் மைண்ட்ல கொண்டு வரலாம். அதுக்கு ஒரு சதுர்யுகம் அப்படின்னாக்கா எவ்வளவு அப்படின்னு மனுஷ வருஷத்துல எவ்வளவு அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஒரு மகாயுகம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம், ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிற மகாயுகம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம், கல்பம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம், மனுஷனோட 360 நாள் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படியாக்குமானா மனுஷாலோட 360 வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு வருஷம். கலியுகம் அப்படிங்கிறது 1200 தேவ வருஷம். 1200 தேவ வருஷம் அப்படிங்கிறது
மனுஷாளோட வருஷத்துல பார்க்கணுமானா இன்டூ 360. கலியுகத்தோடு டபுள் ஆக்கும் துவாபர யுகம் 2400 தேவ வருஷம். கலியுகத்தோடு த்ரிபிள் ஆக்கும் திரேதாயுகம் 1200 ഇൻറ്റു 3 3600 ദേവവർഷം. അതേമാതിരി കലിയുഗത്തോട് 4 மடங்காக்கும் கிருதயுகம் அப்படின்னு பார்த்தா 4800 தேவ வருஷம். இதை மனுஷ வருஷத்துல பார்க்கணுமானா 360ஆல குணிக்கணும். அப்போ 1200 தேவ வருஷம் அப்படின்னு சொன்னாக்கா 4,32,000 மனுஷ வருஷம் அதாக்கும் கலியுகம். 2400 தேவ வருஷம் அப்படின்னு சொன்னாக்கா 8,64,000 மனுஷ வருஷமாக்கும் துவாபர யுகம். அதே மாதிரி 3600 தேவ வருஷம் அப்படின்னு சொன்னாக்கா 12,96,000 மனுஷ வருஷமாக்கும் திரேதாயுகம். 4,800 தேவ வருஷம் கிருதயுகம் அப்படின்னு சொன்னாக்கா 17,28,000 மனுஷ வருஷமாக்கும் கிருதயுகம். தேவ வருஷத்துல ஒரு சதுர்யுகம் காலகட்டம் அப்படிங்கிறது கலியுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கிருதயுகம் இதெல்லாம் கூட்டி சேர்த்ததாக்குமே. அப்போ 1200 பிளஸ் 2400 பிளஸ் 3600 பிளஸ் 4800 12,000 தேவ வருஷமாக்கும் ஒரு மகாயுகம் அப்படிங்கிற சதுர்யுகம். பூமியை பரிபாலனம் பண்றது ராஜா, அப்படி இல்லைன்னா சக்கரவர்த்தி. இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்றவாளுக்கு சொல்ற பேராக்கும் மனு. மனுவோடு அதிகார காலம் அந்த காலகட்டத்தையாக்கும் நம்ம மன்வந்திர காலகட்டமாயிட்டு பார்த்தது. மனுஷ வருஷத்துல அதை கணக்கு பண்ணி பார்த்தானாக்கா கலியுகம் அப்படிங்கிறது 4,32,000 பார்த்தோம். துவாபர யுகம் 8,64,000 பார்த்தோம், கலியுகத்தோடு டபுள். திரேதாயுகம் அப்படிங்கிறது 12,96,000 பார்த்தோம். கிருதயுகம் 17,28,000 பார்த்தோம். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிறத 43,20,000 வருஷமாக்கும் சதுர்யுகம் அப்படிங்கிற ஒரு மகாயுகம். 12,000 தேவ வருஷம் இன்டூ 360 போட்டானாக்கா 43,20,000 வருஷங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். கலியுகம் ஆரம்பிச்சது 3102 February 17. அன்னைக்கு ராத்திரி 11:55 சூரிய, சந்திர, செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இப்படி இருக்கிற சப்த கிரகங்கள் மேஷ ராசியில ஒரு சேர நின்று யோகம் செஞ்சு நிற்கிற டைம்ல கலியுகம் ஆரம்பிச்சது. கலியுகம் ஆரம்பிச்சுட்டு 5,125 வருஷங்கள் ஆயாச்சு. 72 சதுர்யுகங்களாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு கல்பம் அப்படின்னாக்கா எத்தனை மனுஷ வருஷம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிறதாக்கும் ஒரு கல்பம் அப்படிங்கிறது அதானது 1000 சதுர்யுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு கல்பம். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது 43,20,000 அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ 1000 சதுர்யுகம் அப்படின்னு சொன்னாக்கா இன்டூ 1000, அப்போ 432 கோடி வருஷங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிற கல்பம் அப்படிங்கிற காலகட்டம். அந்த அளவுக்கு காலகட்டம் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரியும் ஆக்கும். அப்படி 432 கோடி வருஷம் இன்டூ 2 864 கோடி வருஷங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு அகசு, அதானது ஒரு நாள். அப்படி 360
நாள்கள் சேர்ந்ததாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அப்படி 100 வருஷமாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ஆயுள் அப்படிங்கிறது. அப்பவாக்கும் பிரம்ம பிரளயம் அப்படிங்கிற அந்த மகா பிரளயம் சம்பவிக்கிறது. நம்மளோட கால்குலேட்டர்ல ஒன்றும் கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு கோடானு கோடி வருஷங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு வருஷமும் அதே மாதிரி அவரோட அந்த பிரம்ம ஆயுளும் 864 கோடி வருஷம் இன்டு 360 அப்படின்னு போட்டானாக்காலோ 3,11,040 கோடி வருஷம் ഇൻറ്റു 100 വർഷം എന്ന് പോട്ടാനാലോ 3,11,04,000 കോടി വർഷമാക്കും ബ്രഹ്മാവോട് ആയുൾ. ബ്രഹ്മാവോട് പകൽ ആരംഭിച്ചാണ് ഓരോ മനുക്കളും 72 ചതുർയുഗ കാലം പ്രപഞ്ച പരിപാലനത്തെ പണ്ണുക. മനുക്കൾ ഡ്യൂട്ടിക്ക് ഏറുക அப்படின்னு அர்த்தம். 14 மனுக்கள் உண்டே. அந்த 14 மனுக்களும் ஆட்சி பண்ணி முடியற அந்த காலகட்டம் தான் அந்த பிரம்மாவோடு அந்த பிரம்ம பிரளயம் அப்படிங்கிறது வரும். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதுல ஷார்ட் ஆயிட்டு பார்த்தோம், அவ்வளவுதான். அதையாக்கம் இங்க சொல்லப்படுறது திபரார்த்த அவசானே. பிரம்மாவோடு ஆயுள் முடியற நேரத்துல 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு பகல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு கல்பம் அப்படின்னு சொல்லப்படுறது. 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ராத்திரி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படியெல்லாம் இருக்கிற கணக்குப்படி பிரம்மாவோடு ஆயுள் முடியறத பரசிந்தகாக தே பிரம்மாவை சேவிச்சவா, பிரம்மாவை ஸ்துதிச்சு பிரம்மா கிட்டேந்து அனுகிரகம் வாங்கி பிரம்மா கிட்டேந்து வரங்கள் எல்லாம் வாங்கினவா எல்லாம் உண்டே. அவா பிரம்மணஹாது பிரம்ம பிரளயம் அப்படிங்கிற பிரளயஹா யஹா அந்த பிரளயத்துல முழுகிற வரைக்கும் தாவது அது வரைக்கும் பரஸ்யா அந்த பிரம்மலோகத்துல அத்தியாசதே அதிவசிக்கிறா. பிரம்மாவோடு ஆயுள் முடியற வரைக்கும் பிரம்மா கிட்ட வரங்கள் வாங்கினவாள் எல்லாம் அந்த பிரம்மலோகத்துல வசிக்கிறா. 9வது ஸ்லோகம். க்ஷ்ம அம்பஹ அனல அனில வியன்மனஹ இந்திரிய அர்த்த பூத ஆதிபிஹி பரிவிருதம் பிரதிசஞ்சிஹீர்ஷுஹு அவ்யாகிருதம் விஷதியர்ஹி குணத்ரய ஆத்மா காலம் பராக்கியம் அனுபூய பரஹ ஸ்வயம்பூஹு. க்ஷ்மாம்போ நலாநிலவியன்மன இந்திரியார்த்த பூதாதிபி பரிவிருதம் பிரதிசஞ்சிஹீர்ஷு அவ்யாகிருதம் விஷதியர்ஹி குணத்ரயாத்மா காலம் பராக்கியமனுபூய பரஸ்வயம்பூ. யர்ஹி எப்பவாக்குமோ குணத்ரய ஆத்மா 3 குணங்களாலேயாக்கும் பிரம்மா பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறது அப்படிங்கிறதுனால குணத்ரயாத்மா அப்படின்னு சொன்னாக்கா பிரம்மா. யர்ஹி எப்பவாக்குமோ பிரம்மா பரஹா இந்திரன் தொடங்கின அம்ச அவதாரங்களை விட டாப் மோஸ்ட்ல இருக்கிற அந்த பிரம்மா பரபிரம்மத்தோட அம்சாவதாரங்களாக்குமே இந்திரன் பிரம்மா அத்தனை பேரும். இங்க எப்பவாக்குமோ யர்ஹி எப்பவாக்குமோ குணத்ரய ஆத்மா 3 குணங்களால இந்த பிரகிருதிய சிருஷ்டிக்கிற அந்த பிரம்மா பரஹா இந்திரன் தொடங்கின தேவர்களை விட டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற பிரம்மா ஸ்வயம்பூஹு சொமேதையா ஆதிநாராயண நாபில தாமரப்பூவிலேந்து சுயமாயிட்டு உல்பவிச்ச அந்த பிரம்மா க்ஷ்மா அப்படின்னா பூமி, அம்பஹா அப்படின்னா தண்ணி,
அனலா அப்படின்னா அக்னி, அனிலா அப்படின்னா வாயு, வியத் அப்படின்னா ஆகாசம். இப்படி இருக்கிற பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களும் மனஹா மனசு. அதுக்கப்புறமா இந்திரியம், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். அதுக்கப்புறமா அர்த்தா அப்படின்னா தன்மாத்திரைகள், 5 தன்மாத்திரைகள். இப்படி இருக்கிற எல்லாம் ஆயிட்டும் ஆதிபிகி பூத ஆதிபிகி. இப்படி இருக்கிற எல்லாம் ஆயிட்டும் 24 தத்துவங்களால பரிவிருதம் சூழ்ந்து நிற்கப்பட்ட பிரம்மாண்டத்தை பிரதி சஞ்சிஹீர்ஷுகு திரும்ப எடுத்துக்கிறதுக்காயிட்டு, பிரம்மாவாக்கமே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது, அந்த பிரபஞ்சத்தை திரும்ப எடுத்துக்கிறதுக்காயிட்டு, சிருஷ்டிச்ச கிரமத்திலேயே திரும்ப எடுத்துக்கிறதுக்காயிட்டு அவ்யாகிருதம் விசதி அவ்யக்தத்துக்கு பிரகிருதியோட ஆக்டிவிட்டி இல்லாத அவஸ்தைக்கு திரும்பி போற சிருஷ்டி பதார்த்தங்கள், சலனமில்லாத திரிகுணங்கள், ஈக்குவலான அத்வைத பாவத்துல அசைவே இல்லாத திரிகுணங்கள் ஈக்குவலாயிருக்கிற அத்வைத பாவத்துல லயிக்கிற அந்த சிருஷ்டி பதார்த்தங்கள். இப்படி இந்த சிருஷ்டி பதார்த்தங்களை திரும்ப கொண்டு போய் அத்வைத பாவத்துல லயிப்பிக்கிறதுக்காயிட்டு, திரும்ப எடுத்துக்கிறதுக்காயிட்டு பிரம்மா சிருஷ்டிச்ச எல்லாத்தையும் கூட திரும்ப எடுத்துட்டு பிரம்மத்துல பிரம்மா லயிக்கிறார். ஸ்தூல பிரபஞ்சம், அதுலேந்து அந்த ஸ்தூல பிரபஞ்சம் அப்படிங்கிறது பலவிதமாயிட்டு இருக்கிற தத்துவங்களால உண்டானதாக்கும். சூக்ஷ்மம் அப்படிங்கிற பூமி தன்மாத்திரைகள், சூக்ஷ்மமாயிருக்கிற ஜல தன்மாத்திரைகள், சூக்ஷ்மமாயிருக்கிற அக்னி தன்மாத்திரைகள், சூக்ஷ்மமாயிருக்கிற வாயு தன்மாத்திரைகள், சூக்ஷ்மமாயிருக்கிற ஆகாச தன்மாத்திரைகள், இதோடு கூடிட்டு மனசு, இந்திரியங்கள், அதே மாதிரி தன்மாத்திரைகள் எல்லாம் சேர்ந்து சூக்ஷ்ம ரூபத்துல இந்த பிரம்மாண்ட நிர்மிதி உண்டாச்சு. இதெல்லாம் பராக்கியம் காலம் அனுபூயா பிரம்ம பிரளய டைம்ல பிரம்மா தன்கூடையே திரும்ப கொண்டு போறார். பிரம்மாவுக்கு அனுமதிச்ச ஆயுள் காலம் அப்படிங்கிறது 2 பரார்த்த காலமாக்கும். திபரார்த்த காலம், பராக்கியம் காலம். அப்படி திபரார்த்த காலம் அனுபவிச்சுட்டு அனுபவிச்சுட்டு அவ்யாகிருதம் விசதி அத்வைத பாவத்துக்கு திரும்பி போறதாக்கும் பிரம்ம பிரளயம் அப்படிங்கிறது. 10வது ஸ்லோகம். ஏவம் பரேத்ய பகவந்தம் அனுப்பிரவிஷ்டா ये योगिनः जिद मरुत् मनसः विरागाः तेन एव सागम अमृतम पुरुषम पुराणम ब्रह्म प्रदानम उभयान्ति अगद अभिमानाः एवं परेत्य भगवन्तमनुप्रविष्टा ये योगिनो जिदमरुन्मनसो विरागा तेनैव सागममृतं पुरुषं पुराणं ब्रह्म प्रदानमुभयान्त्यगदाभिमाना. ஏவம் இதே மாதிரி பரேத்யா பரலோகத்துல போயிட்டு பகவந்தம் பிரம்மாவை அனுப்பிரவிஷ்டாக பஜிச்சு பிரார்த்திச்சவா, பிரம்மாவை பஜிச்சு பிரம்மாவோடு அந்த பிரம்மபதத்தை பிராபிச்சவா, பிரம்மலோகத்துக்கு பிரவேசனம் பண்ணினவா, ஜித மருத் மனஹா பிராணனையும் மனசையும் ஜெயிச்ச அவா, இந்திரிய நிகிரகம் செஞ்ச அவா, பிராணாயாமம் வழி மனசை கண்ட்ரோல் செஞ்சிருக்கிற யோகிகளான அவா, ஏ யோகினஹா அந்த யோகிகள், விராகாஹா ஷட்விகாரங்கள் இல்லாதவாளாக்கும்னா, ஒன்னுகூடையும் ஆசக்தி இல்லை அப்படின்னா கூடியும், அகத அபிமானாக அவளோடு அபிமானம் அப்படிங்கிறது
இல்லாம ஆயிட்டில்லை. கதம் அப்படின்னா போறது, அகதம் அப்படின்னா போயிட்டில்லை, அவளோட அபிமானம் போயிட்டில்லை. அப்படி இருக்கிற அந்த யோகிகள் தேன சாகமேவா பிரம்மாவோடு கூடியே பிரதானம் புருஷம் சிரேஷ்ட புருஷனாயிருக்கிற பரம்பொருள அமிர்தம் புராணம் ஆதிநாராயணனாயிருக்கிற அந்த பகவான் பரபிரம்மம் மிருத்யு இல்லாத சச்சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற அந்த பரபிரம்மமாயிருக்கிற பகவான் பிரம்மா பரபிரம்மமாயிருக்கிற பகவான் பிரதானம் காரணஸ்வரூபனாயிருக்கிற பகவான் இப்படியெல்லாம் இருக்கிற விசேஷணங்கள் இருக்கிற பரபிரம்மத்தை உபயாந்தி பிரம்மா அவரோடு பக்தர்களோடு கூடிட்டு பிராபிக்கிறார். 11வது ஸ்லோகம். அத தம் சர்வபூதானாம் ஹ்ருத் பத்மேஷு கிருத ஆலயம் ஸ்ருத அனுபாவம் சரணம் ரஜா பாவேன பாமினி. அததம் சர்வபூதானாம் ஹ்ருத் பத்மேஷு கிருதாலயம் ஸ்ருதானுபாவம் சரணம் விரஜபாவேன பாமினி. அதனால அம்மாவே நீங்கள் சர்வ சராச்சரங்களுக்கும் ஆசிரயஸ்தானமாயிட்டு இருக்கிற பகவான் நாராயணனை சரணம் பிராபியுங்கோம் அப்படின்னு கபிலதேவன் இங்க அம்மாவுக்கு சொல்றார். அதனால பாமினி பதிவிரதையாயிருக்கிற அம்மாவே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். சர்வபூதானா சர்வ சரீரங்களுக்கு உள்ளேயும் ஹிருத் பத்மேஷு ஹிருதயமாயிருக்கிற தாமர பூவில கிருத ஆலயம் ஸ்ரீகோவில உண்டாக்கி அந்த ஸ்ரீகோவிலுக்கு உள்ள எப்படியாக்குமோ கோவில்களுக்குள்ள பகவான் உட்கார்ந்து நம்ம அந்த பகவானை வழிபடுறோம், அதே மாதிரி ஹிருதயமாயிருக்கிற கோவிலுக்குள்ள வசிக்கிற அந்த ஆதிநாராயணன் ஸ்ருதானுபாவம் அப்படி இருக்கிற பகவானோட மகாத்மியத்தை இப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்டுட்டு மகாத்மியங்களோடு கூடின தம் புருஷம் அந்த பரம்பொருளை பாவேன விரஜா பக்தி பாவத்தோடு கூடிட்டு பிராபிக்கணும். டாப் பெஸ்ட் அப்படிங்கிறது பக்தி தான். அதனால பக்தி மார்க்கம் ஸ்வீகரிக்கிறதுக்கு அம்மா கிட்ட சொல்றார் கபிலதேவன். சொர்க்கலோகம் முதலுக்கு பிரம்ம லோகமாயிருக்கிற சத்தியலோகம் வரைக்கும் நசிக்க கூடின ஒன்னாக்கும், இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா நசிக்க கூடின ஒன்னாக்கும். அதே மாதிரி பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற எல்லா லோகங்களும் சொர்க்கலோகம் கூடியும் நசிக்க கூடினதாக்கும். அதனால அந்த ஆக்ரகங்கள் ஒண்ணுமே அம்மாக்கு நீ வேண்டாம். ஒருபோதும் நசிக்காத்த ஆனந்தம் மட்டும் தர துக்கம் பயம் ஒன்றும் இல்லாத மோட்சம் அப்படிங்கிற டாப் மோஸ்ட் பதவியில எத்திச்சேரறதுக்கு அந்த பகவானையே சரணம் பிராபிக்கணும். பக்தி மார்க்கம் வழி இது சாதிக்கும். சச்சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பரமாத்மாவில லயிக்கிறதுக்கு பக்தி மார்க்கம் ஒண்ணு மட்டும்தான் வழி, அது மட்டும்தான் சிரேஷ்டம். அதனால பக்தியோடு கூடிட்டு பகவான் நாராயணனாயிருக்கிற என்னையே சரணம் பிராபியுங்கோம் அம்மா அப்படின்னு கபிலதேவன் இங்க அம்மாவான தேவஹூதிட்ட சொல்லிட்டு இருக்கார். 12வது ஸ்லோகம். ஆத்யஹ ஸ்திரச்சராணாம் யஹ வேதகர்பஹ சஹ ऋषिभिः योगेश्वरैः कुमार आद्यैः सिद्धैः योगप्रवर्तकैः आद्यस्थिरचराणां यो वेदगर्भसहर्षिभिः योगेश्वरै कुमाराद्यै सिद्धैर्योग प्रवर्तकैः. சர்வதுக்கும் முன்னால பிரம்மாவாக்குமே உத்பவிச்சார். அதனால கல்பம் ஆரம்பிச்சோன முதலா உண்டான பிரம்மாவும் சனகாதி முனிகளும் யோகேஸ்வரர்களும் சித்தர்களும் மரீஜி தொடங்கின ரிஷிகளும் അതുവരയ്ക്കും இந்த ശ്ലോകം. യഹ ആരാക്കുമോ
வேதகர்பஹா. வேதகர்பன் அப்படிங்கிற வேதத்தை ஞானத்தை உள்ளில வச்சுருக்கிறவன் அந்த பிரம்மா. ஸ்திரச்சராணாமாத்யா, சர்வச்சராச்சரங்களுக்கு முன்னால உண்டான அந்த பிரம்மா. பிரம்மாவாக்குமே ஃபர்ஸ்ட் உண்டானது. பிரம்மாவோட உல்பவத்துக்கு அப்புறமாக்குமே பிரகிருதியில சகலதும் உண்டானது. அப்படி இருக்கிற பிரம்மா சஹா, அந்த பிரம்மா கூடியும் ரிஷிபிகி, மரீஜி தொடங்கின சப்த ரிஷிகளோடு கூட, யோகேஸ்வரைஹி, யோகேஸ்வரர்களோடு கூட, குமார ஆத்யைஹி, சனகன் சனந்தன் சனல்குமாரன் சனாதனன் இப்படி இருக்கிற சனகாதி முனிகளோடு கூட, சித்தேஹி, சித்தர்களோடு கூட, யோக பிரவர்த்தகைஹி, யோக பிரவர்த்தர்களோடு கூட, பல விதத்திலே இருக்கிற யோக வித்தியகள் எல்லாம் படிச்சவாளாக்கும் யோக பிரவர்த்தகர்கள். இவாள் அத்தனை பேரோடும் கூட பிரம்மா சத்தியலோகத்துல பிரம்ம ஆயுள் வரைக்கும் இருப்பர். அந்த பிரம்ம ஆயுள் முடியும் போது அந்த பிரம்ம பிரளய சமயத்துல பிரம்மா இவாள அத்தனை பேரையும் கூட்டிண்டு அந்த பிரம்மா அது வரைக்கும் இந்த ஸ்லோகம்